Welcome to Chandromax. நம்ம இந்த வீடியோல SSC GD 2022ல கேட்ட கோடிங் அண்ட் டீகோடிங்ல இருந்து क्वेश्चंस பார்க்கலாம். ஏற்கனவே கோடிங் அண்ட் டீகோடிங்ல வந்து வீடியோ போட்டுருக்கோம். அது வந்து SSC GD ரீசனிங் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி கோடிங் டீகோடிங்க்கு முன்னாடி வந்து மிஸ்ஸிங் லெட்டர் சீரிஸ் மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ்ல வந்து क्वेश्चंस போட்டுருக்கோம். ஓகே, ரெண்டுமே பாருங்க. ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். கோடிங் டீகோடிங் பொறுத்த வரைக்கும் 3 क्वेश्चंस வரைக்கும் GDல வந்து 3 क्वेश्चंस வரைக்கும் கேக்குறாங்க ஒரு ஷிஃப்ட்டுக்கு. நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். சோ கண்டிப்பா பாத்துருங்க. ஓகேவா? கோடிங் டிகோடிங் போக முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எல்லா ஆல்பபெட்ஸோட ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸ், அதாவது இப்போ A அப்படின்னா 1, B னா 2, C னா 3, இந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸ்க்குமே வந்து அதோட நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து மக்கப் பண்ணிருக்கணும். இல்ல அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம் முன்னாடி ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. அதுல வந்து இந்த மாதிரி எழுதி வச்சிடணும். A ல இருந்து M வரைக்கும், அதுக்கப்புறம் N ல இருந்து Mக்கு அப்புறம் இருக்க N ல இருந்து Z வரைக்கும் இந்த டைரக்ஷன்ல, M வரைக்கும் இந்த டைரக்ஷன், N ல இருந்து Z வரைக்கும் இந்த டைரக்ஷன். ஏன் இப்படி எழுதுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் வச்சும் நமக்கு क्वेश्चंस இருக்கும். C வந்து X ன்னு கோட் பண்ணிருக்காங்க, G வந்து T ன்னு கோட் பண்ணிருக்காங்க. இப்போ I க்கு என்ன அந்த மாதிரி கேட்பாங்க. சோ இந்த மாதிரி ஆப்போசிட் லெட்டர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம A ல இருந்து M வரைக்கும், அதாவது 13 வரைக்கும், மொத்தம் 26 இருக்கு அப்படின்னா 13 ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி ஆப்போசிட்டா எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வந்து எல்லா வேல்யூஸும் மக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. மக்கப் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி ரஃப் ஷீட்ல எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே எழுதி வச்சுட்டா பெட்டர். ஓகேவா? क्वेश्चंसக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல இந்த क्वेश्चन உங்களை சால்வ் பண்ண சொல்லிருந்தேன் இல்லையா? அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு பாக்கி இருக்க क्वेश्चंस பார்க்கலாம். பாருங்க, லீஃப் அப்படிங்கறத EZDK அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. பிளான்ட் அப்படிங்கறத SMZKO அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. இதே லாஜிக் யூஸ் பண்ணா ஃப்ளவருக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லீஃப் பாருங்க, LEAF அப்படின்னு இருக்கா. இப்போ இது என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம வந்து எப்பவுமே இதை வந்து லெட்டர்ஸா இருக்கிறத விட நம்ம நம்பர்ஸா எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன லாஜிக் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாமா? எல்க்கு வந்து என்னது 12. இப்ப தானே பார்த்தோம், எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூஸ் இருக்கும். இதுல வந்து 12, 13, 14 இந்த மாதிரி போகுது. இப்போ எல்க்கு வந்து 12. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட போறோம். E அப்படின்னா நம்ம 5 போடுறோம், ஏனா 1, Fனா வந்து 6. அதே மாதிரி இங்க என்னன்னு அதை கோட் பண்ணிருக்காங்க, EZDK. இதுக்கும் இதே மாதிரி நம்பர்ஸ் போட்டுட்டோம்னா இங்க 5 வரப்போகுது. Z அப்படின்னா 26, D அப்படின்னா 4, Kனா 11. இப்ப பாருங்க, இதான் லாஜிக் இருக்கா? 12 வந்து 5 மாறி இருக்கா? ரைட்டா? 12 5 மாறி கம்மியா இருக்கு. 5 ல இருந்து 26, இங்க 1 ல இருந்து 4, 6, 11 எல்லாமே வேற வேற நம்பர்ஸா இருக்கு. இப்போ 1 ல இருந்து 4னா 3 ஆட் பண்ணிருக்காங்க, 6 ல இருந்து 11னா 5 ஆட் பண்ணிருக்காங்க. எல்லாமே வேற வேற நம்பர்ஸா இருக்கு. இது வந்து கம்மி பண்ணிருக்காங்க. கரெக்டா? இங்க எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க, இங்க கம்மி பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா பார்க்கும்போது 12, 5, 5, 26, 1, 4 இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டா பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு லாஜிக்குமே கிடைக்கல. இப்போ வேற என்ன பண்ணலாம்? வேற நம்ம கிராஸ்ல பண்ணி பார்க்கலாமா? இங்க 12 இருக்கு, இங்க 11 இருக்கு. கரெக்டா? அதாவது 12 ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா 11. அதே மாதிரி இங்க 5, இங்க 4. 5 ல இருந்து 1 கம்மி பண்ணா 4. 1 ல இருந்து 1 கம்மி பண்ணோம்னா என்ன வரும்? 0. இங்க வந்து 0க்கு பதிலா 26. ஏன்னா இங்க பாருங்க, இங்க 1க்கு முன்னாடி இருக்கிற நம்பர்னா 26 Z தானே வருது. அதனால 1க்கு முன்னாடி 26, அதே மாதிரி 6க்கு முன்னாடி 5. அப்ப எல்லாமே -1 ஆகுது. கரெக்டா? நம்ம ஸ்ட்ரைட்டா பார்க்கும்போது எந்த லாஜிக்கும் தெரியல. இந்த மாதிரி கிராஸ்ல பார்க்கும்போது -1 ஆகுது. அப்போ லீஃபுக்கு இந்த லாஜிக் வருது. இதே லாஜிக் தான் பிளான்ட்டுக்கும் வருதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். பிளான்ட்டுக்கும் வந்துச்சு அப்படின்னா இதுதான் லாஜிக். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஃபிளார்ல போய் போட்டுட்டா ஆன்சர் வரப்போகுது. கரெக்டா? இப்போ பிளான்ட்டுக்கும் அந்த மாதிரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிளான்ட் அப்படின்னா நமக்கு Pக்கு என்ன வரப்போகுது? 16, Lக்கு 12, Aக்கு 1, Nக்கு 14, Tக்கு 20. இதை எப்படி கோட் பண்ணிருப்போம்? SMZKO. இப்ப Sக்கு என்ன வரப்போகுது? நமக்கு வந்து 90, Mக்கு 13, Zக்கு 26 வரப்போகுது. சாரி, 1க்கு நேரா 26. கரெக்டா? 1க்கு நேரா 26. அதுக்கப்புறம் Kக்கு வந்து 11, Oக்கு வந்து 15. கரெக்டா? அப்ப 15ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா, சாரி 16ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா 15, 12ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா 11, 1ல இருந்து மறுபடியும் 1 சப்ட்ராக்ட் பண்ணா 26 ஆயிடும். 14ல இருந்து 13, 20, 19 எல்லாமே -1 தான் இருக்கு கிராஸ்ல பார்க்கும்போது. கரெக்டா? அப்போ லீஃப்க்கும் இந்த லாஜிக் வந்துடுச்சு, பிளான்ட்டுக்கும் இந்த லாஜிக் வந்துச்சு. அப்போ லாஜிக் நமக்கு தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் இருக்கிறத லாஸ்ட், அப்புறம் செகண்ட் இருக்கிறது அதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி கிராஸ் பண்றோம். கிராஸ் பண்ணிட்டு -1 பண்ணா நமக்கு ஆன்சர் வருது. இதே லாஜிக் நம்ம ஃபிளவருக்கு ட்ரை பண்ணலாமா? ஃபிளவர் அப்படின்னா 6, 12, 15, Wனா 23, Eக்கு 5, Rக்கு 18. கரெக்டா? இப்போ நம்ம இதுல வந்து கிராஸ் பண்ணணும். அப்ப இங்க 6 இருக்குன்னா அதை விட 1 கம்மி பண்ணிட்டோம்னா 5. அப்புறம் இங்க 12 இருக்குன்னா அதை 1 கம்மி பண்ணிட்டோம்னா 11. 15 இருக்குன்னா 1 கம்மி பண்ணிட்டா 14. லாஸ்ட் 3 இடத்தை வச்சு ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ 14 அப்படின்னா நமக்கு என்ன வரப்போகுது? N வரப்போகுது. இங்க 11னா K, 5னா E வரப்போகுது. அப்ப NKE வச்சு முடியறது தான் நம்மளோட ஆன்சர். NK வச்சு NK 3 அண்ணா இருக்கு. அப்ப ஆப்ஷன் 1 மட்டும் தான் எலிமினேட் பண்ண முடியும். அப்ப மத்த நம்பர்ஸும் கண்டுபிடிச்சு தான் ஆகணும். இங்க 6ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணி 5, 12ல இருந்து 1 11, 5ல இருந்து 1 14. அப்ப 23ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா 22. அந்த மாதிரி 5ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா 4,
18ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா 17. இப்போ 17க்கு Q வரப்போகுது, இங்க D வரப்போகுது, இங்க V வரப்போகுது. கரெக்டா 22க்கு V. Q D V N K E எங்க இருக்கு? ஆப்ஷன் 2. ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிராஸ் பண்றோம், -1 பண்றோம். இதான் லாஜிக். செகண்ட் क्वेश्चन பார்க்கலாமா? செகண்ட் क्वेश्चन பாருங்க. Fast track him is coded as Lee Pada. Be give fast is coded as Da Jo He. Track my order is coded as Wu Ba Li. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. கரெக்டா? புரியாத லாங்குவேஜ்ல என்னென்னமோ கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹிம்முக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹிம்மோட கோட் வேர்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? ஃபாஸ்ட் ட்ராக் ஹிம் அதை நம்ம சும்மா FTH எழுதிக்கலாமா? ஃபாஸ்ட் ட்ராக் ஹிம் அதை எப்படி கோட் பண்ணிருக்காங்க? லீ பாடாவா? கரெக்டா? அதுக்கப்புறம் பாருங்க, வி கிவ் ஃபாஸ்டா? வி கிவ் ஃபாஸ்ட் இதை எப்படி கோட் பண்ணிருக்காங்க? டா ஜோ ஹி. நம்ம இந்த மாதிரி எழுதணும்னு தேவையில்ல. ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து படிக்கிறவங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். மற்றபடி நமக்கு நல்ல ப்ராக்டிக்ஸ் இருந்ததுன்னா அதை பார்த்த உடனே நம்ம போட்டுடலாம். ஓகேவா? இப்போ ட்ராக் மை ஆர்டர், ட்ராக் மை ஆர்டர் இதுக்கு என்னன்னு கோட் பண்ணிருக்காங்க? VU B பாலி. கரெக்டா? இந்த மாதிரி கோட் பண்ணிருக்காங்க. இல்ல ஹிம் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஹிம் எங்க இருக்கு? இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல மட்டும் தான் ஹிம் இருக்கு, H இருக்கு. கரெக்டா? அப்போ நமக்கு வந்து ஒரு இடத்துல இருக்கிறனால இப்போ இந்த லீ பாருங்க, லீ இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஆனா ஹிம் வந்து ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா லீ ஆன்சரா இருக்க போறது இல்ல. கரெக்டா? அதே மாதிரி அடுத்தது பாருங்க, இந்த பா ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, வேற எங்கேயுமே இந்த PAங்கிறது இல்ல. இந்த DA பாருங்க, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்ப DA ரெண்டு இடத்துல இருக்கு. அப்ப ஹிம் ஆனா ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப இதுவும் இல்ல. அப்ப பேலன்ஸ் இந்த PA மட்டும் தான் இருக்கு. ஹிம்முக்கு PA தான் வரப்போகுது. ஓகேவா? PA தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் A தான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம தனித்தனியா போட்டோம். ஹிம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த ஒரு இடத்துல இந்த நமக்கு லீ டா பா டி டா இந்த 3 இடத்துல தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. அதுல இந்த பா மட்டும் தான் ஒரு இடத்துல இருக்கு, மத்தெல்லாம் ரெண்டு இடத்துல இருக்கு. ரெண்டு இடத்துல வராது. ஏன்னா ஹிம் ஒரு இடத்துல தான் இருக்குன்னா நமக்கு ரெண்டு இடத்துல வரதை எலிமினேட் பண்ணிடலாம். பான்னு ஸ்ட்ரைட்டா போட்டலாம். இந்த கொஸ்டின் பார்த்தே ஸ்ட்ரைட்டா போடக்கூடிய ஒரு ஆன்சர் கொஸ்டின் தான். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? நேஷன் இஸ் ரிட்டன் அஸ் MZGRLM. அதே மாதிரி பிரின்ஸ் இஸ் ரிட்டன் அஸ் KIRMGH. இப்போ பாட்டிலுக்கு என்ன அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி ஒன்னொன்னுக்கா நம்ம நம்பர்ஸ் போட்டோம் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா இதோட லாஜிக் என்னன்னா ஆப்போசிட் லெட்டர்ஸ். இது நம்ம வந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் இருந்ததுன்னா தெரிஞ்சிடும். NM அப்படின்னாலே அடுத்தடுத்த நம்பர்னு சொல்லலாம், இல்லைன்னா அப்படியே ஆப்போசிட் நம்பர்ஸ்னு சொல்லலாம். கரெக்டா? இப்போ இதுல பாருங்க, நம்ம பார்த்தோம்ல எம்மும் என்னும் ஆப்போசிட், எல்லும் ஓவும் ஆப்போசிட். இந்த மாதிரி சில இது வந்து நமக்கு அப்படியே மக்கப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இதுல பாருங்க, என்னோட ஆப்போசிட் M, ஏயோட ஆப்போசிட் என்னது Z. அதே மாதிரி Gயும் Tயும், இங்க G இருக்கு, இங்க T இருக்கு, அது வந்து ஆப்போசிட். அதே மாதிரி Iயும் Rயும், இது எல்லாமே ஆப்போசிட், வரிசையா ஆப்போசிட் தான் இருக்கு. இது நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம். இதுல வந்து நம்ம நம்பர்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு லாஜிக் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? வேற ஏதோ லாஜிக் அப்படின்னு நினைச்சுப்போம். இது வந்து ஆப்போசிட் லெட்டர்ஸ். ஓகேவா? Nக்கு M. அதே மாதிரி தான் பிரின்ஸுக்கு Pயோட ஆப்போசிட் K, Rக்கு பாத்தீங்கன்னா Iக்கு R, அப்ப KIR, இங்கேயும் KIR. கரெக்டா இருக்கா? இப்போ லாஜிக் வந்து ஆப்போசிட் லெட்டர்ஸ். இதான் ரொம்ப ஈஸியான ஒரு லாஜிக் தான். இதே லாஜிக் நம்ம பாட்டிலுக்கு போட்டோம் அப்படின்னா ஆன்சர். இப்போ பாட்டில்னா B இருக்கா? Bயோட ஆப்போசிட் லெட்டர்ஸ் என்ன வரும்? Y வரும். அதே மாதிரி Oக்கு என்ன வரும்? L. அதே மாதிரி Tக்கு G வரும். 2 T இருக்கனால நமக்கு 2 G. இந்த மாதிரி YLGG இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் 2. அப்போ தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபோர்த் கொஸ்டின். இது வந்து லாஜிக், ஈஸியான லாஜிக், ஆப்போசிட் லெட்டர்ஸ். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இந்த வேர்ட் டீச்சர் இஸ் ரிட்டன் அஸ் RCYAFCP அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூலுக்கு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சப்ஜெக்ட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீச்சரா, இப்போ இது வந்து ஆப்போசிட்டா வருதா? TR அப்படின்னா ஆப்போசிட்ல, Tக்கு ஆப்போசிட் G. அப்ப இது வந்து ஆப்போசிட் வரல. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸ்ட்ரைட்டா நம்பர்ஸ் எழுதிடலாமா? இந்த மாதிரி ஆல்பபெட்ஸா வச்சுக்கிறத விட நம்பர்ஸா வச்சுட்டோம் அப்படின்னா லாஜிக் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். T அப்படின்னா 20 வரப்போகுது, E அப்படின்னா நமக்கு 5 வரப்போகுது, Aனா 1 வரப்போகுது, Cனா 3 வரப்போகுது, Hக்கு 8, Eக்கு 5, Rக்கு 80. அதே மாதிரி இங்க பாருங்க, RCYAFCP. இதுக்கு R அப்படின்னா 18, Cனா 3, Yனா 25. கரெக்டா? அதுக்கப்புறம் Aனா 1, அப்புறம் Fனா 6, Cனா 3, Pனா 16. கரெக்டா? இப்ப பாருங்க, 20 18 மாறி இருக்குன்னா ஒரு 2 கம்மியா இருக்கு இல்லையா? -2 பண்ணா 20ல இருந்து -2 பண்ணா 18. 5 வந்து 3 மாறி இருக்கனாலும் -2. 1 வந்து 25 மாறி இருக்குன்னா 1க்கு முன்னாடி என்ன? Zனா 26, அதுக்கு முன்னாடி 25. அப்ப இதுவுமே -2 தான். 3 வந்து 1 மாறி இருக்குன்னா -2, 8 6னா -2, 5 3னா -2, 18 16னா -2. அப்ப எல்லாமே 2 கம்மியா இருக்கு இல்லையா? அதே லாஜிக் தான் ஸ்கூலுக்கு வருதான்னு செக் பண்ணிடலாமா? ஸ்கூல் அப்படின்னா Sல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? Q. கரெக்ட் தானே? S அப்படின்னா 19, Qனா 17.
அப்ப கரெக்டா 2 சப்ட்ராக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி லாஸ்ட்டுக்கு பார்க்கலாமா? இங்க எல்னா 12, இங்க லாஸ்ட் என்ன இருக்கு? ஜேனா 10, 2 சப்ட்ராக்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்ப நம்ம ஃபுல்லா செக் பண்ணணும்னு தேவையில்ல. நமக்கு டீச்சருக்கு எல்லாமே -2 வந்துச்சு, ஸ்கூல்லயும் அந்த மாதிரி தான் வருது. கரெக்டா ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் செக் பண்ணும்போதே தெரியுது எல்லாமே -2 தான். அப்ப இதே லாஜிக் வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எஸ் இருக்கு, எஸ்க்கு -2 பண்ணா கியூ. நம்ம இங்க தானே பார்த்தோம், எஸ்க்கு வந்து இங்க -2 பண்ணா கியூ தான் வரப்போகுது. இப்போ கியூ வச்சிருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். கரெக்டா? அப்ப நம்ம ஃபுல்லா இருந்து சப்ஜெக்ட்டுக்கு எல்லா வேர்ட்ஸ்க்குமே செக் பண்ணணும்னு தேவை, எல்லா லெட்டர்ஸ்க்குமே செக் பண்ணணும்னு தேவையில்ல. ஸ்ட்ரைட்டா எஸ் மட்டும் வச்சோம்னா எஸ்க்கு 19, அப்ப -2 17, 17னா கியூ. கியூ வச்சு ஸ்டார்ட் ஆகிற ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் 4. ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. 0 is recorded as 64. 0 அப்படிங்கறத 64 அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. 5 அப்படிங்கறத 42 கோட் பண்ணிருக்காங்க. இது என்ன பண்ணலாம்? 0 இருக்கா, அப்ப 0க்கு 26, 5, 18, ஓக்கு 15. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாமா? 64 வருதான்னு பார்க்கலாம். அப்படி வரல அப்படின்னா நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாம், மல்டிபிளிகேஷனோ இல்லைன்னா வௌவல்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய வேர்ட் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி ஆட் பண்ணி பார்க்கறத ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சுக்கணும். அப்ப பாருங்க 26 5 இருக்கா, இல்ல 5 15 ஆட் பண்ணா என்னாச்சு? 20. கரெக்டா? 20 26 ஆட் பண்ணா 46. இப்போ 46 18 ஆட் பண்ணா நமக்கு தெரிஞ்சிட போகுது. இதை ஆட் பண்ணா இங்க 4 பேலன்ஸ் 1, 14 பேலன்ஸ் 1, 4 5 6 64 கரெக்டா வருது. இங்க ஆட் பண்ணும்போதே ஆன்சர் கரெக்டா வருது இல்லையா? அதே லாஜிக் தான் 5க்கும் வருதான்னு பார்க்கலாமா? 5க்கு இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா 6 9, வீக்கு 22, இங்க 5 ஆட் பண்ணா என்ன வரும்? 6 + 9 அப்படின்னா 15 வரப்போகுது. 15 + 5னா 20, 20 + 22னா 42. கரெக்டா? இங்கேயும் 42. அப்ப ரொம்ப ஈஸியான ஒரு லாஜிக் தான். ஜஸ்ட் நம்ம சம் பண்ணாலே நமக்கு ஆன்சர். கரெக்டா? இதுதான் லாஜிக். இதே லாஜிக் நம்ம 11க்கு பண்ணா நமக்கு ஆன்சர் வரும். 11 அப்படின்னா என்ன வரப்போகுது? ஈக்கு 5, எல்க்கு 12, மறுபடியும் ஈனால 5, வீனா 22, மறுபடியும் ஈக்கு 5, வி அப்படின்னா 40, சாரி என் அப்படின்னா 40. பாருங்க 5 12 5 22 5. இப்போ இதுல 5 5 5 3 5 இருக்கு. 5 + 5 + 5னா 15. கரெக்டா? அதுக்கப்புறம் பாருங்க இங்க 12 இருக்கு, இங்க 5 இருக்கா? 12 + 5னா 17, 17 + 14னா இங்க என்ன வரப்போகுது? 1 31 வருதா? அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 46. ஏதோ தப்பா இருக்கே, 46ங்கிறது ஆப்ஷன்ல இல்ல. திருப்பி ஒரு கூட பார்த்துடலாமா? 11 அப்படின்னா நமக்கு 5 12 மறுபடியும் 5 அப்புறம் 22 அப்புறம் 5 40 இப்படி இருக்கா? அப்போ 5 + 5னா 10, 10 + 5னா 15. கரெக்டா? இங்க 15. அதுக்கப்புறம் பாருங்க இங்க 12 இருக்கு, இங்க 22 இருக்கு. அப்ப என்ன வரப்போகுது? 34 வரும். கரெக்டா? 34 + 14னா 48 வருது. சாரி 48 வருது. இதுக்கு முன்னாடி ஏதோ தப்பு பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது 13, அதுக்கப்புறம் 6 63 வருது. 63ங்கிறது ஆப்ஷன் 2. ஓகேவா? அப்போ லாஜிக் ரொம்ப ஈஸியான லாஜிக். சம் ஆஃப் த நம்பர்ஸ் இதுதான் நம்மளோட லாஜிக். அந்த லாஜிக் யூஸ் பண்ணோம்னா 63 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 6th கொஸ்டின் பாருங்க. அட்வைஸ் அப்படிங்கறத வந்துட்டு VDA ECI அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. பிலாங் அப்படிங்கறத வந்து LEB GNO அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. பெட்டருக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கும் நம்ம வந்து நம்பர் எழுதணும்னு தேவையில்ல. ஏன்னா இங்க இருக்க அட்வைஸ்ல இருக்க எல்லா லெட்டர்ஸும் தான் இங்க அப்படியே ரிப்பீட் ஆகுது. இங்க அட்வைஸ்னா AD இருக்கு, இங்கேயுமே ஏயும் டியும் இருக்கு. அதே மாதிரி இங்க ECIV எல்லாம் இருக்கு, இங்கேயும் ECIV எல்லாமே இருக்கு. கரெக்டா? இங்க இருக்கிற அட்வைஸ்ல இருக்க எல்லா லெட்டர்ஸும் தான் இங்க அப்படியே திரும்ப இருக்கு. சோ நம்ம நம்பர்ஸ் எழுதலாம்னா அட்வைஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ADVICE அது எப்படி எழுதியிருக்காங்க? VDA ECI இந்த மாதிரி எழுதியிருக்காங்களா? இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க என்ன ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் V வந்திருக்கு, அதாவது இந்த தேர்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடுச்சா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தேர்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் இந்த D அப்படியே வந்திருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க I இங்க இருக்கு, இங்க I இருக்கு, இங்க E இருக்கு, E. அப்போ 3 3ஆ பிரிச்சுட்டு இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் அட்வைஸ் வந்து 6 லெட்டர் வேர்ட், அதை நம்ம 3ஆ பிரிச்சிருக்கோம். 3ஆ பிரிச்சுட்டு லாஸ்ட் இருக்கு, அந்த 3ஆவதா இருக்குது ஃபர்ஸ்ட் இருக்குது லாஸ்ட், சென்டர்ல இருக்குது அப்படியே. இங்கேயும் அதே பேட்டர்ன் பண்ணிருக்கோம். கரெக்டா? அப்ப இதே லாஜிக் தான் அடுத்தது பிலாங்குக்கு வருதான்னு பார்க்கலாமா? பிலாங்க்கு இதே மாதிரி பண்ணா ஃபர்ஸ்ட் 3ஆ பிரிச்சிட்டோம்னா BEL ONG 2ஆ இருக்கும். அப்புறம் இந்த BEL ரிவர்ஸ் பண்ணோம்னா LEB, அதே மாதிரி ONG ரிவர்ஸ் பண்ணோம்னா GNO. இங்கேயும் பாருங்க அதேதான் இருக்கு. அப்போ இந்த லாஜிக் வந்து அட்வைஸ் பிலாங் ரெண்டுக்குமே இந்த லாஜிக் வருது. அப்போ இந்த லாஜிக்கை பெட்டருக்கு ட்ரை பண்ணா ஆன்சர். பெட்டரை 2ஆ பிரிச்சிட்டோம்னா BET இருக்கு, BET ரிவர்ஸ் பண்ணா TEB. TEB வச்சிருக்க ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் 3 தான், வேற எங்கேயுமே இல்ல. கரெக்டா? எல்லாமே RCY இருக்கு. T வச்சு ஸ்டார்ட் ஆகுற ஒரே ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 3. இப்போ 6th கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 7th கொஸ்டின். 7th கொஸ்டின் பாருங்க. ட்ரிப் அப்படிங்கறத GIRK அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. ஃபாஸ்ட் அப்படிங்கறத UZHG அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. இப்போ ஹோமுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதுவும் பாருங்க ட்ரிப்பா டிஆர்ஐபி. இதுவும் நம்ம வந்து நம்பர்ஸ் போட தேவையில்ல, ஏன்னா இங்க டி இருக்கு இங்க ஜி இருக்குனாலே இது வந்து ரிவர்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் பாருங்க ஆருக்கு ரிவர்ஸ்னா என்னது ஐ, அதே மாதிரி ஐக்கு ரிவர்ஸ்னா என்ன ஆர். அதுக்கப்புறம் இங்கேயும் பாருங்க ஐஆர் தான் இருக்கு. அதே மாதிரி பிக்கு ரிவர்ஸ் கே. அப்போ அப்படியே தான் இருக்கு கரெக்டா. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே லாஜிக் தான் பாருங்க, அப்படியே ரிப்பீட் பண்ணிருக்காங்க. நான் வந்து ஒரு 4-5 கொஸ்டின் பேப்பர் எடுத்தேன். அதுல வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் வந்து இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்தது. எல்லாமே 2022ல கேட்ட வேற வேற செட்ஸ். ஆனா எல்லாத்துலயுமே பாருங்க நிறைய கொஸ்டின் நிறைய பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகுது. இது வந்து ஆப்போசிட் அப்படியே கேட்டிருக்காங்க கரெக்டா. இதுக்கு முன்னாடி பார்த்ததும் அதே தான், அப்படியே ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட்டுக்கும் அதே ஆப்ஷன் அதே லாஜிக் வருதான்னு பார்க்கலாமா. எஃபோட ஆப்போசிட் யூ கரெக்டா இருக்கு, ஏயோட ஆப்போசிட் இசட், எஸ்ஓட ஆப்போசிட் ஹெச், டியோட ஆப்போசிட் ஜி. இந்த ஆப்போசிட் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி பிக்கு ஒய் இந்த எம் வரைக்கும் எழுதிட்டு என்ல இருந்து ரிவர்ஸ்ல எழுதணும் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் தெரிஞ்சிட போகுது. இந்த ஆப்போசிட்டை வச்சே பேட்டர்ன் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ ட்ரிப்புக்கும் ஃபாஸ்ட்டுக்கும் இந்த லாஜிக் ஆப்போசிட் லாஜிக் வருது. அப்போ கண்டிப்பா ஹோமுக்கு வரப்போகுது. ஹெச்சோட ஆப்போசிட் அப்படின்னா என்ன வருதுன்னு பார்க்கணும். ஹெச்சோட ஆப்போசிட் அப்படின்னா எஸ் கரெக்டா. எஸ்க்கு ஹெச் ஆப்போசிட், ஹெச்சுக்கு எஸ். அதே மாதிரி ஓக்கு என்ன அப்படின்னு பார்த்தா எல், அதே மாதிரி எல்லுக்கு ஓ, எம்னா என் வரப்போகுது, ஈனா வி. ஓகேவா. அப்ப எஸ்எல் என்வி எங்க இருக்குன்னு பாருங்க, ஒரே ஆப்ஷன் தான். நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் கூட பார்த்தா போதும். ஹெச்சுக்கு என்னன்னு பார்த்தா எஸ், அதை வச்சு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஆப்ஷன் 1. 7th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. 8th கொஸ்டின். 8th கொஸ்டின் பாருங்க, பிரதர் அப்படிங்கறத வந்து 14 அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க, ஆக்டிவ் அப்படிங்கறத 12 கோட் பண்ணிருக்காங்க, சாக்லேட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிரதர் அப்படின்னா நம்ம பிக்கு 2, ஆருக்கு 18 இந்த மாதிரி வருது. ஆனா பாருங்க இதுல ஆர் இருக்கு, டி இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இதெல்லாம் பெரிய பெரிய நம்பர்ஸ் தான் கரெக்டா. 18, 20 இதெல்லாம் இந்த ரெண்டை மட்டும் ஆட் பண்ணாலே நமக்கு 38 வருது. ஆனா இங்க பாருங்க 14 தான் இருக்கு. அப்ப இதுல இருக்க எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா பிக்கு ஆருக்கு ஓகே இந்த மாதிரி தனித்தனியா ஆட் பண்ணோம்னா கண்டிப்பா இவ்வளவு சின்ன நம்பர் வர போறது இல்ல. கண்டிப்பா ஒரு 50 மேல 60 மேல இந்த மாதிரி தான் இருக்கும் கரெக்டா. அப்போ இது வந்து ரொம்ப சின்ன நம்பர்ஸா இருக்கு. அப்போ இந்த மாதிரி 20, 30 இந்த மாதிரி ரொம்ப சின்ன நம்பர்ஸ் வந்தாலோ இல்ல 1000 மேல வந்தாலோ அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதை சம் பண்ணா நமக்கு வரப்போறது இல்ல, வேற ஏதோ லாஜிக் இருக்குன்னு அர்த்தம் கரெக்டா. அப்ப என்ன பண்ணலாம், இது என்ன லாஜிக்கா இருக்கும், இங்க 14 இருக்கு இங்க 12 இருக்கு, ரெண்டுமே 2ஓட மல்டிபிள் கரெக்டா. இந்த ரெண்டுக்கும் என்ன காமன் பார்த்தா ரெண்டுமே 2 டேபிள்ல போகுது கரெக்டா, 2 டேபிள். அப்போ நம்ம இதை ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா. பிரதர் அப்படிங்கிறது 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 லெட்டர் வேர்டு பிரதர்ங்கிறது கரெக்டா. ஆனா இங்க 14 இருக்கு. அப்ப 7 into 2 பண்ணாலே 14 வருதா. அப்ப இந்த 7 லெட்டர் வேர்ட் அதை நம்ம into 2 பண்ணிருக்கோம். இதே மாதிரி அடுத்து பார்க்கலாமா. ஆக்டிவ் இருக்கா, அப்போ 1 2 3 4 5 6 மொத்தம் ஆக்டிவ்ங்கிறது 6 லெட்டர் வேர்ட், அதை into 2 பண்ணா 12 கரெக்டா இருக்கா. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, முதல் எத்தனை லெட்டர்ஸ் அப்படிங்கறத பாக்குறாங்க, அது கூட into 2 நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்துட்டு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அது கூட into 2 பண்ணா நமக்கு ஆன்சர். இதே இந்த லாஜிக் தான் பிரதருக்கும் ஆக்டிவ்க்கும் வருது. இதே லாஜிக் நம்ம சாக்லேட்டுக்கு ட்ரை பண்ணலாமா. சாக்லேட்டுக்கு ட்ரை பண்ணோம்னா இங்க ஆப்ஷன்ல 15 இருக்கு. கண்டிப்பா 2 கொண்டு தான் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம். அப்ப 2 டேபிளுக்கு போற ஆன்சர் தான் இருக்கும், 15 இருக்க போறது இல்ல. வேற என்ன இருக்கும்னு பார்க்கலாமா. சாக்லேட் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு கரெக்டா. இந்த சாக்லேட் அப்படிங்கிறது நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 9 லெட்டர் வேர்ட் இருக்கு. அப்ப 9 அப்படின்னா 9 into 2 18 தான் நமக்கு வரப்போகுது. 8th கொஸ்டின் ஆன்சர் வந்து 18. லாஜிக் என்ன அப்படின்னா எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத கவுண்ட் பண்ணி அது கூட into 2. இதுதான் நம்மளோட லாஜிக். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. 9th கொஸ்டின். இது பாருங்க, ஃபேக்டர் அப்படிங்கறத வந்து எப்படி கோட் பண்ணிருக்காங்க, DBGTQB அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஃபேமிலி அப்படிங்கறத NBGANK அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. F இங்க D மாறி இருக்கா. அப்ப கண்டிப்பா ரிவர்ஸ் கிடையாது, ஆப்போசிட் கிடையாது, வேற ஏதோ லாஜிக் தான். அப்ப என்ன லாஜிக் அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து லெட்டர்ஸா இருக்கிறத விட நம்பர்ஸா மாத்திட்டா ஈஸி கரெக்டா. இப்ப ஃபேக்டருக்கு பார்த்தோம்னா Fக்கு 6, Aக்கு 1, Cக்கு 3, Tக்கு 20, அதுக்கப்புறம் Oக்கு 15, Rக்கு 18 கரெக்டா. அதே மாதிரி இதை எப்படி கோட் பண்ணிருக்காங்க, DBGTQB. இதை எப்படி எழுதலாம், D அப்படின்னா நமக்கு 4 வரப்போகுது, B-னா 2, G-னா 7, T-னா 20, Q-னா 17, V-னா 22 கரெக்டா. இப்ப பாருங்க 6 வந்து 4 மாறி இருக்கா. அப்ப என்ன ஆயிருக்கு, -2 ஆயிருக்கு. 1 வந்து 2 ஆயிருக்குன்னா +1 ஆயிருக்கு. 3 7னா +4 சம்பந்தம் இல்லாம இருக்கு கரெக்டா. -2 +1 +4 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா +0. அப்போ எந்த ஒரு லாஜிக்குமே வரல. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போதெல்லாம் எல்லாமே +2 இருக்கும், இல்ல எல்லாமே +3 இருக்கும், எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு கரெக்டா. -2 1 4. அப்ப இது லாஜிக் இல்ல, நம்ம ஸ்ட்ரைட்டா பார்க்க கூடாது, நம்ம வேற லாஜிக் தான் பார்க்கணும். இப்ப வேற லாஜிக் பார்த்தோம்னா இப்ப நம்ம கிராஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாமா. கிராஸ்ல பார்த்தோம்னா 6 22 இருக்கா, 6 22னா அப்போ எந்த லாஜிக்கும் தெரியல. அதே மாதிரி இங்க 1 17 இருக்கா, இதுவும் தெரியல. 3 20 எந்த லாஜிக்கும் இல்ல. இந்த சென்டர்ல இருக்கிறது அப்படியே வருது, மத்தபடி எந்த லாஜிக்கும் தெரியல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்,
இப்படி ஆப்போசிட்டா பார்க்கும்போது எந்த லாஜிக் இல்லைன்னா 3 3 ஸ்பிளிட் பண்ணிடலாம். மொத்தம் 6 இருக்குல்ல, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி 3 ஸ்பிளிட் பண்ணி பாருங்க. 3ல இருந்து 1 ஆட் பண்ணா 4, 1ல இருந்து 1 ஆட் பண்ணா 2, 6ல இருந்து 1 ஆட் பண்ணா 7. கரெக்டா? எல்லாமே 1 ஆட் பண்ணா வருதா? அதே மாதிரி அடுத்த பாருங்க 20 22 மாறி இருக்கு, அதாவது +2. 18 20 மாறி இருக்கு, +2. 15 17 மாறி இருக்கு, +2. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கணும், 3 3 ஸ்பிளிட் பண்ணிருக்கணும். ஃபேக்டர் அப்படின்னா FAC அதை தனியா பிரிச்சிடணும். அப்போ 6 1 3. அதே மாதிரி TOR தனியா பிரிச்சிட்டோம்னா 20 15 18. ஃபர்ஸ்ட் 3 இடத்துக்கு +1 அப்படியே கிராஸ்ல, அப்ப என்ன வரும், இங்க 4, இங்க 2, இங்க 8. அதே மாதிரி இங்கே அதே மாதிரி பண்ணோம்னா 20, இங்க 17, இங்க 22. இதுக்கு ரெஸ்பெக்டிவ் லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா DB GT Qவின் கரெக்டா வருது. அப்போ இதுதான் நம்மளோட லாஜிக். 3 ஸ்பிளிட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிராஸ் பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டா. கிராஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டுக்கு +1, அடுத்ததுக்கு +2. இதே லாஜிக் ஃபேமிலிக்கு வருதா அப்படின்னு செக் பண்ணிடலாமா? ஃபேமிலிக்கு பார்த்தோம்னா Fக்கு 6, Aக்கு 1, Mக்கு 30. அதுக்கப்புறம் ILY தனியா பார்த்தோம்னா 9 12 25. இப்போ இதுல இருந்து +1 பண்ணோம்னா 14, இங்க 2, இங்க 7. அதே மாதிரி இங்க +2 பண்ணோம்னா 9 + 2 11, 25 + 2 27. ஆனா நமக்கு 27 கிடையாது, மொத்தமே 26 ஆல்பபெட்ஸ் தான் உண்டு. 27க்கு பதிலா நம்ம 1 போட்டுலாம். 26க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டுக்கு போயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் 12 + 2 அப்படின்னா 14, எல்லாமே +2. இங்க எல்லாம் +1 பண்ணிட்டோமா? அப்ப 14 அப்படின்னா N, இது B, இது G, இது A N K. கரெக்டா இருக்கா? இங்க கரெக்டா வருது. கரெக்டா? அப்ப இதுதான் லாஜிக். லாஜிக் 3 ஸ்பிளிட் பண்ணணும், அதை அப்படியே கிராஸ் பண்ணணும். இங்கே அதே மாதிரி இங்க எல்லாம் +1 பண்ணணும், இங்க எல்லாம் +2 பண்ணணும். இதுதான் நம்மளோட லாஜிக். இதே லாஜிக் ஃபாதருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஃபாதருக்கு பாத்தீங்கன்னா F அப்படின்னா 6, Aனா 1, Tனா 20. அதே மாதிரி HCR நம்ம தனியா ஸ்பிளிட் பண்ணோம்னா 8 5 18. +1 பண்ணா 21 வரப்போகுது, இங்க 2 வரப்போகுது, இங்க 7. ப்ளஸ் இந்த 3க்கு பார்க்கலாமா? 21 அப்படின்னா U, இது B, இது G. UBG தான் அப்ப நம்மளோட ஆன்சர். ஆனா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அப்ப இதை விட்டுலாமா? ஒன்னு ஆப்ஷன் 2 இருக்கும், இல்ல ஆப்ஷன் 4 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப இதுல வந்து +2 அப்ப இங்க 20 வரப்போகுது. 20 அப்படின்னா T. அப்ப Gக்கு அப்புறம் T இருக்கிறது இங்க மட்டும்தான் இருக்கு. ஃபுல்லா ட்ரை பண்ண வேணாம், ஆப்ஷன் 2ன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாம். இதுக்கப்புறம் இது வந்து 10 வரப்போகுது, இது வந்து 7 வரப்போகுது. அப்போ GJ கரெக்டா இருக்கா? கரெக்டா தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 பிரிச்சுட்டு நமக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருந்து பார்த்தோம்னா +1 +2ன்னு வரப்போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பவுடர் அப்படிங்கறத வந்து QPXEFS அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஷாம்பு அப்படிங்கறத TIBNQPP அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. இதே லாஜிக் படி பார்த்தா பர்ஃபியூம்க்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, இதுவும் வந்து நம்ம நம்பர்ஸா எழுதணும்னு தேவை, எழுதிக்கலாம். எழுதாமலே நமக்கு தெரியுது இங்க P இருக்கு, இங்க Q இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, Pக்கு அடுத்தது தானே Q. Pக்கு வந்து 16, Qக்கு 17 அடுத்ததுதான் வருது. அதே மாதிரி Oக்கு அடுத்த P கரெக்டா இருக்கா? Wக்கு அப்புறம் X கரெக்டா? இப்ப நம்பர்ஸ் போட்டாலும் நமக்கு 16 15 23 வரும். அதே மாதிரி இதுல போடும்போது 17 16 24 அடுத்தடுத்த நம்பர் தான் வருது. கரெக்டா? நம்பர்ஸ் போட்டாலும் பார்த்தோன்னே தெரிய போகுது. அதோட இது சும்மா பார்க்கும்போதே லெட்டர்ஸா பார்க்கும்போதே நமக்கு ஈஸியா தானே இருக்கு. ரைட்டா +1 பண்ணிருக்காங்க. அப்ப ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. Pக்கு வந்து +1 பண்ணா Q, Oல இருந்து +1 பண்ணா P. இது மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கு. ஷாம்பு இதே லாஜிக் இருக்கான்னு பாருங்க. Sக்கு அடுத்தது T கரெக்டா இருக்கு. Hக்கு அடுத்தது I கரெக்ட் தானே? Hனா 8, Iனா 9. அப்ப எல்லாமே +1 அப்படிங்கறதா நம்மளோட லாஜிக். ரொம்ப ஈஸியான ஒரு லாஜிக். இருக்கிற லெட்டர்ஸை நம்ம +1 பண்ணி எழுதிட்டா நமக்கு ஆன்சர். அப்ப இதே லாஜிக் நம்ம பர்ஃபியூம்க்கு ட்ரை பண்ண ஆன்சர். பர்ஃபியூம் அப்படின்னா Pக்கு அடுத்த லெட்டர் என்ன? Q. Eக்கு அடுத்த என்ன? F. அதே மாதிரி Rக்கு அடுத்த என்ன? S கரெக்டா? அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? Fக்கு அடுத்து G, Uக்கு அப்புறம் V, Mக்கு அப்புறம் N, Eக்கு அப்புறம் EFGH EF கரெக்டா? அப்போ இந்த இது எங்க இருக்குன்னு பாருங்க. QFSGBNF இது வந்து ஆப்ஷன் B ல இருக்கு. கரெக்டா? 10th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் B. ரொம்ப ஈஸியான லாஜிக் +1. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 11th கொஸ்டின். 11th கொஸ்டின் பாருங்க. சில் இருக்கு. சில்ல வந்து எப்படி கோட் பண்ணிருக்காங்க? HDNHQ அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. ஹார்ஸ் அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காங்க? MWWOM அந்த மாதிரி கோட் பண்ணிருக்காங்க. இது என்ன பண்ணலாம்? இது வந்து நம்பர்ஸா மாத்திரலாமா? சில் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்பரா மாத்தணும்னா C அப்படின்னா 3 வரப்போகுது, Hனா 8 வரப்போகுது, Iனா 9, L அப்படின்னா 12, மறுபடியும் ஒரு Lனா 12. அதே மாதிரி இதை நம்ம கோட் பண்ணோம்னா HDயா? Hனா 8, Dனா 4, Nனா 14, Hக்கு மறுபடியும் 8, Qக்கு 17. இப்ப பாருங்க 3 8 மாறி இருக்கா? 3ல இருந்து +5 பண்ணா 8. அதே மாதிரி 8 4 மாறி இருக்கு அப்படின்னா -4 கரெக்டா? ஃபர்ஸ்ட் +5 அடுத்த 4 ஒரு நம்பர் குறையுதா? அதே மாதிரி குறைஞ்சிட்டே வருதான்னு பார்க்கலாம். 9 வந்து 14னா கூடி இருக்கா? +5
அடுத்து 12 8னா -4. 12ல இருந்து -4 பண்ணா 8. 12 17 மாறிக்குனா +5. இப்போ லாஜிக் வந்து ஈஸியான லாஜிக் தான். +5 -4 +5 -4 +5 இதே தான் திரும்ப வருது. கரெக்டா? இதே லாஜிக் தான் நமக்கு இந்த ஹாஷ்க்கு வருதான்னு செக் பண்ணிடலாம். இதே லாஜிக் வந்துச்சுன்னா இதே லாஜிக் டெவில்ல போட்டு நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். கரெக்டா? இப்போ ஹாஷ்க்கு பாருங்க. ஹாஷ் அப்படின்னா 8, ஏக்கு 1, ஆர்க்கு 18, எஸ்க்கு 19, ஹச்க்கு 8. நம்ம என்ன பண்ணோம், என்ன லாஜிக்னு பார்த்தோம், +5 -4. அப்போ 8ல இருந்து நம்ம +5 பண்ணோம் அப்படின்னா 13. 13க்கான m கரெக்டா இருக்கா? அதே மாதிரி அடுத்து என்ன பார்த்தோம், -4ன்னு பார்த்தோம். ஏல இருந்து -4னா அப்படியே நம்ம பின்னாடி பார்க்கும்போது ஏக்கு முன்னாடி z. அப்போ 26, 25, 24, 23ன்னு வரப்போகுது. 23னா w. அப்போ m-உம் w-ம் கரெக்டா தான் இருக்கு. ஸோ நம்ம ஃபுல்லா செக் பண்ணணும்னு தேவையில்ல. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம +5 -4 வந்துச்சு, இங்கேயும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு வருது. அப்போ கண்டிப்பா அதுதான் நம்மளோட லாஜிக், +5 -4. இதே லாஜிக் நம்ம டெவிலுக்கு ட்ரை பண்ணலாமா? டெவிலுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கு, d இருக்கா? d-னா 4, e அப்படின்னா 5, v-னா 22, i-னா 9, l-னா 12. ஃபர்ஸ்ட் +5 பண்ணோம்னா 4ல இருந்து +5 பண்ணா 9, 5ல இருந்து -4 பண்ணோம் அப்படின்னா 1. அப்போ 9 1னா கண்டிப்பா i வரப்போகுது, இங்க a வரப்போகுது. ia வச்சு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. கரெக்டா? ஸோ நம்ம இந்த ஃபுல்லா ட்ரை பண்ணணும்னு தேவையில்ல. ia வச்சு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸ்ட்ரைட்டா போட்டுடலாம் ஆப்ஷன் 3. 11th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. லாஜிக் என்ன வந்துச்சு, +5 -4 +5 -4 அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருந்துச்சு. கரெக்டா? லாஜிக் யூஸ் பண்ணும்போது ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 12th கொஸ்டின். 12th கொஸ்டின் பாருங்க. லவ் அண்ட் லைட் அப்படிங்கறத வந்து 513 அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. ஐ லவ் சுகர் அப்படிங்கறத 437 அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. சுகர் அண்ட் ஸ்பைஸ் அப்படிங்கறத 640 கோட் பண்ணிருக்காங்க. இதே லாஜிக் படி பார்த்தா லவ்க்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? பாருங்க, லவ் அண்ட் லைட்டா, அப்ப எல்லோ அண்டுக்கு an போட்டுடலாமா? எல்லாம் ரெண்டா போட்டுலாம், ஏன்னா எல் வச்சு ரெண்டானும் இருக்கு இல்லையா? அப்போ லைட்னா li. இதை எப்படி கோட் பண்ணிருக்காங்க, 513. கரெக்டா? அதே மாதிரி ஐ லவ் சுகர், ஐ லவ் எல்லோ, சுகர் SU. இதை எப்படி கோட் பண்ணிருக்காங்க, 437. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு மட்டும் எழுதினாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஏன்னா லவ்க்கு தான் கேக்குறாங்க. லவ் இந்த ரெண்டுலயுமே லவ் இருக்கு. கரெக்டா? ரெண்டுலயுமே காமனா லவ் இருக்கு. அப்ப ரெண்டுலயும் காமனா இருக்க நம்பர் தான் நம்மளோட ஆன்சர். இங்க பாருங்க 5 ரெண்டுலயுமே இல்ல, 1 இல்ல, 3 காமனா இருக்கு இல்லையா? பார்த்தோன்னே தெரியுது. இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுதும் போதே இந்த ரெண்டுலயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்கும்போது லவ் காமனா இருக்கு, இங்க ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கும்போது 3 காமனா இருக்கு. ஆன்சர் வந்து 3 தான். லவ்க்கு ஆன்சர் வந்து 3 தான் வரப்போகுது. கரெக்டா? இப்போ 12th கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 3 வருது. கரெக்டா? இதை என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி எழுதணும்னே தேவையில்ல, நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். லவ் அண்ட் லைட், ஐ லவ் சுகர். இங்க லவ் தான் கேட்டிருக்காங்க, காமனா ரெண்டுலயும் இருக்கு. இப்போ காமனா இருக்குது 513 437ல 3. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாவே போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 13th கொஸ்டின். 13th கொஸ்டின் பாருங்க. ஹியூமன் அப்படிங்கறத வந்து HPMBN அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. பீயிங் அப்படிங்கறத வந்து BFIOG அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. நர்ஸ்க்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்க H அப்படியே வந்துடுச்சு இல்லையா? அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் இருக்க B அப்படியே வந்துச்சு. அப்ப கண்டிப்பா N தான் வரப்போகுது. ஆனா ஆப்ஷன் எல்லாமே N வச்சுதான் இருக்கு. நம்ம ஃபுல்லா தான் கண்டுபிடிக்கணும். இப்ப பாக்கலாம். ஹியூமன் அப்படின்னு இருக்கா, HUMAN. இதுல இது என்ன பண்ணலாம், H அப்படின்னா 8. நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர்ஸா எழுதிடலாம். 8, U அப்படின்னா 21, அதுக்கப்புறம் M அப்படின்னா நமக்கு என்ன வரப்போகுது 13, A-னா 1, N-னா 14. இது எப்படி கோட் பண்ணிருக்காங்க, HBMBN. அது என்ன எழுதணும், H, B-னா 22, M அப்படின்னா நமக்கு 13, B-னா 2, N-னா 14. இப்ப என்ன இருக்கு, 8 வந்து 8 ஆயிருக்கு. அப்ப +0. கரெக்டா? இல்லைன்னா அதே லெட்டர் அப்படியே எழுதியிருக்கோம், அப்படி கூட சொல்லிக்கலாம். 21 22னா +1. அப்புறம் 13 13 ஆயிருக்கு, அப்போ +0. இல்லைன்னா அந்த M அப்படியே எழுதியிருக்காங்க. கரெக்டா? அதாவது ஒன்னு விட்டு ஒன்னு சேமா எழுதியிருக்காங்க. அந்த H M N இது அப்படியே எழுதியிருக்காங்க. அதே லாஜிக் இங்க வருதான்னு பாருங்க. BIG அப்படியே இருக்கா, BIG. கரெக்டா? அதாவது ஒன்னு விட்டு ஒன்னு அதே மாதிரி இருக்கு, மத்த எல்லாமே +1 ஆயிருக்கு. கரெக்டா? அதாவது +1 +0 +0 +1 +0 +1 இதுதான் நம்மளோட லாஜிக். இதே லாஜிக் அடுத்ததுக்கும் வந்திருக்கு. கரெக்டா? BIG இது அப்படியே எழுதியிருக்கோம், மத்ததெல்லாம் +1 EF மாத்திருக்கோம், என்ன வந்து O மாத்திருக்கோம். கரெக்டா? BFIOG. இதே லாஜிக் நர்ஸ்க்கு ட்ரை பண்ணலாமா? NURSE. இதுல என்ன பண்ணோம், இந்த N அப்படியே எழுதிருவோம், இந்த R அப்படியே எழுத போறோம், E அப்படியே எழுத போறோம், மத்ததெல்லாம் +1. அப்ப U +1 பண்ணா U க்கு அடுத்த லெட்டர் B. அதே மாதிரி S நம்ம பிளஸ் பண்ணா R. அப்ப NBRRE அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். கரெக்டா? எங்க இருக்கு, சாரி S க்கு அடுத்த T, STUV அது கரெக்டா? S க்கு அப்புறம் T வரும், +1 பண்ணா T. சாரி, அப்போ ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். கரெக்டா? இப்போ NBRTE க்கு வந்து ஆப்ஷன் 1. லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். +0 +1 +0 +1 இதே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அந்த லாஜிக் படி பார்க்கும்போது 13th கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. 14th கொஸ்டின் பார்க்கலாமா? 14th கொஸ்டின் பாருங்க. In a certain code language, crave is written as HVFZJ. அதே மாதிரி round is written as
WSZRA அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ crave அப்படிங்கறத HBFZJ அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. அதே ரவுண்ட் எப்படி? இப்போ crave வந்து ஃபர்ஸ்ட் நம்பரா எழுதிடலாமா? அப்ப ஈஸியா இருக்குமா? ஏன்னா இது பார்க்கும்போது நமக்கு எந்த லாஜிக்கும் தெரியல. கரெக்டா? C வந்து H ஆ மாறி இருக்கு, R V ஆ மாறி இருக்கு. இப்படி ஒன்னா பாக்குறத விட நம்பர்ஸா போட்டுட்டா ஈஸி. இப்போ crave-க்கு 3, R-க்கு 18, A-க்கு 1, V-க்கு 22, 5 முடிஞ்சுச்சா? அதே மாதிரி இதை எப்படி கோட் பண்ணிருக்காங்களோ அதையும் நம்பர்ஸா போட்டுடலாம். HV இருக்கா? H-னா 8, V-னா 22, F அப்படின்னா வந்துட்டு 6, Z அப்படின்னா 26, J அப்படின்னா 10. இப்போ என்ன இருக்கு? 3 8 மாறி இருக்குன்னா என்ன பண்ணிருக்காங்க? +5 பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 18 22 மாறி இருக்குன்னா +4 பண்ணிருக்காங்க. 1 5 மாறி இருக்குன்னா மறுபடியும் +5. 22 26னா +4. 5 10 மாறி இருக்குன்னா +5. அப்போ ஈஸியான லாஜிக் தான். என்ன இருக்கு? +5 +4 +5 +4 +5 இந்த மாதிரி தான். இதே தான். இந்த 5ம் 4ம் தான் அப்படியே ரிப்பீட் ஆகுது. எல்லாமே ஆட் ஆயிருக்கு. கரெக்டா? இதே மாதிரி தான் அடுத்தது வருதான்னு பார்க்கலாமா? ரவுண்டுக்கு அப்போ R-க்கு 18, O-க்கு 15, U-க்கு 21. ஃபர்ஸ்ட் இந்த மூணுக்கு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் +5, அடுத்த +4, அடுத்தவும் +5. கரெக்டா? இந்த மூணு செக் பண்ணி பார்க்கலாம். இங்க 18 + 5னா 23 வரப்போகுது. 15 + 4னா 19. 21 + 5னா 26. கரெக்டா? 26னா Z, இங்க S, இங்க W. WSZ கரெக்டா இருக்கா? அப்ப நம்ம வந்து ஆரையும் கரெக்டா தான் இருக்கும். நம்ம அப்போ லாஜிக் என்னன்னா +5 +4 +5 +4னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதே லாஜிக் நம்ம பேர்டிக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர். கரெக்டா? ஃபர்ஸ்ட் B இருக்கா? B கூட ஃபர்ஸ்ட் +5 பண்ணும். Bங்கிறது 2. 2 கூட 5 ஆட் பண்ணா 7. 7 வச்சு இருக்கிற லெட்டர் என்ன? G. G வச்சு நமக்கு என்ன இருக்கு? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. கரெக்டா? ஸ்ட்ரைட்டா ஃபுல்லா செக் பண்ண தேவையில்ல. ஸ்ட்ரைட்டா ஆப்ஷன் 2 போட்டுடலாம். கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 15th கொஸ்டின். 15th கொஸ்டின் பாருங்க. பஸ் அப்படிங்கறத 42 கோட் பண்ணிருக்காங்க. காட் அப்படிங்கறத 38 கோட் பண்ணிருக்காங்க. ட்ரம்முக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ பஸ் அப்படின்னா B-க்கு என்ன? 2, U-க்கு என்ன? 21, S-க்கு என்ன? 19. கரெக்டா? 2 + 21 + 19 இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன வரப்போகுது? இங்க 221 அப்படின்னா 23, 23 + 19 பண்ணி பார்த்தா இங்க 12, 42 கரெக்டா வருது. கரெக்டா? சம் ஆஃப் த நம்பர்ஸ் பண்ணாலே ஆன்சர் கரெக்டா வருது. இதுக்கு முன்னாடியும் இதே லாஜிக் பார்த்தோம். கரெக்டா? இதுல வந்து சம் ஆஃப் த நம்பர்ஸ் பண்ண ஆன்சர். இதே மாதிரி காட்டுக்கு வருதான்னு பார்க்கலாமா? காட்டுக்கு வந்து 3, O-க்கு 15, T-க்கு 20. இது ஆட் பண்ணா 15 + 20னா 35, 35 + 3 38 கரெக்டா இருக்கு. அப்ப சம் ஆஃப் த நம்பர்ஸ் தான். அத ட்ரம்க்கு போட்ட ஆன்சர் 4 + 18 + 21 + 30. 4 + 18 என்ன வரப்போகுது? 22 வரப்போகுது. 22 + 21 அப்படின்னா 43. 43 + 30னா 3 + 3னாலே 6. அப்போ 56 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? 15th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. 15 கொஸ்டின் பார்த்துட்டோம். பாக்கி இருக்க கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.